பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபஸ்ட் டேர்ம் ஜாகிரஃபியில் இருக்குது. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. பெருவெடிப்பு என்ற நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்றின. இவை அனைத்தையும் பொதுவாக டேஸ் என்று அழைக்கின்றனர். பேரண்டம். இதை பிரபஞ்சம் என்றும் அழைப்பாங்க. பேரண்டத்தை பற்றிய படிப்பு பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி. காஸ்மஸ் என்பது கிரேக்க சொல். எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது? 15 பில்லியன். வான்பொருள்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு டேஸ் என்று பெயர். ஒளியாண்டு. ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம். பெருவெடிப்பு நிகழ்விற்கு பிறகு சுமார் எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது? 5 பில்லியன் வருடங்கள். சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் யாவை? ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், மெக்கலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம். ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கும் தொலைவு ஒளியாண்டு. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியானது வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும் 330 மீட்டர். பேரண்டத்தின் படிநிலைகள் மொத்தம் 5. ஃபர்ஸ்ட் ஒன் பேரண்டம், செகண்ட் ஒன் விண்மீன் திரள் மண்டலம், தேர்ட் ஒன் சூரிய குடும்பம், ஃபோர்த் ஒன் கோள்கள், ஃபிஃப்த் ஒன் துணைக்கோள்கள். சோலார் என்ற சொல் சூரிய கடவுள் என பொருள்படும் டேஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சோல். சூரிய குடும்பம் சுமார் எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு முன் உருவானது? 4.5 பில்லியன் வருடங்கள். சூரியன் 8 கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருப்பது சூரியன். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் எத்தனை சதவீதத்தினை கொண்டுள்ளது? 99.8%. சூரியன் எந்த வாயுக்களால் ஆனது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது சூரியன். சூரியன் ஒரு விண்மீன். சூரியனின் மேல்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் அளிப்பது சூரியன். சூரிய ஒளி பூமியின் மேற்பரப்பை வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகிறது? 8.3 நிமிடங்கள். 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரியது சூரியன். கோள் என்றால் டேஸ் என்று பொருள். சுற்றி வருபவர். சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? 8. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சூரியனை கடிகார சுற்றில் சுற்றி வரும் கோள்கள் வெள்ளி மற்றும் யுரேனஸ். சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வரும் கோள்கள் புதன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி மற்றும் நெப்டியூன். வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளில் இருந்து பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்கள் பற்றி அறிந்திருந்தனர் என்பது புலனாகிறது. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறு பானாற்று படை. கோள்கள் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? நீள்வட்ட பாதை. கோள்கள் தங்கள் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வர காரணம் சூரியனின் ஈர்ப்பு விசை. உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுபவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் அல்லது வளிமக் கோள்கள் என அழைக்கப்படுபவை வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். குறுங்கோள் மண்டலம் எந்த 2 கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். கோள்களின் வரிசையை நினைவில் வைத்து கொள்ள இது புக்கில் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. புது வெள்ளம், புவியில் செலுத்தினால், விவாதம், சண்டை, யுத்தம், நெருங்காது. இதில் முதல் எழுத்து தான் ஷார்ட்கட்டு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சூரியனுக்கு அருகிலுள்ள கோள் புதன்.
அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது புதன். புதன் கோள் ரோமானிய கடவுள்களின் தூதுவரான டாஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. மெர்க்குரி. நீரோ வாயுக்களோ இல்லாத கோள் புதன். புதன் கோளில் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படுவதற்கு காரணம் புதன் கோளில் பார்த்திங்கன்னா வளிமண்டலம் இல்லை. அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் நாம் வெறும் கண்களால் காணக்கூடிய கோள் புதன். சூரிய குடும்பத்தில் துணைக்கோள்கள் இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி. வெப்பமான கோள் வெள்ளி. இரட்டைக்கோள்கள் என்று அழைக்கப்படுபவை வெள்ளி மற்றும் புவி. சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ள கோள் வெள்ளி. வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் 243 நாட்கள். மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் வெள்ளி. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள் வெள்ளி. வெள்ளிக்கோள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்தி வெள்ளி, விடிவெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி. 5வது பெரிய கோள் புவி. நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுவது புவி. 4ல் 3 பங்கு நீர் தான் இருக்குது. அதனால் இது நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் என்று அழைக்கப்படுது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. உயிரினங்களை கொண்ட ஒரே கோள் புவி. புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது? 30 கிலோமீட்டர். புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை அடைய எவ்வளவு காலம் ஆகும்? 21 ஆண்டுகள். செந்நிறக்கோள் அல்லது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். செவ்வாயில் இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இந்த கோள் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் காணப்படுது. அளவில் புதனுக்கு அடுத்ததாக 2வது சிறிய கோள் செவ்வாய். ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் பெயரால் அழைக்கப்படும் கோள் செவ்வாய். எந்த கோளின் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகைகள் காணப்படுகின்றன? செவ்வாய். செவ்வாய் கோளின் 2 துணைக்கோள்கள் போப்பஸ் மற்றும் டீமஸ். இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய் கோளின் வளிமண்டல மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை எந்த ஆண்டு அனுப்பியது? 24/9/2014. இந்தியா செவ்வாய் கோளை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் எந்த இடத்தில் உள்ளது? 4வது இடம். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு ஆகியவற்றுக்கு பிறகு 4வது இடத்துல இந்தியா இருக்கு. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். ஜூபிட்டர் என்ற ரோமானிய முதன்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் வியாழன். நிலவு மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக வானில் தெரியும் கோள் வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலும் கோள் வியாழன். சூரியனை போன்றே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் அதிகமாக காணப்படும் கோள் வியாழன். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ என்பவை வியாழனின் துணைக்கோள்கள். வளையங்களை கொண்ட கோள் சனி. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் சனி. சனிக்கோள் எந்த ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது? சாட்டன். சனிக்கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? 62. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் ஒரே துணைக்கோள் டைட்டன். நீரை விட குறைந்த அடர்த்தி கொண்ட கோள் சனி. உருளும் கோள் யுரேனஸ். தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். யுரேனஸை கண்டுபிடிச்சது வில்லியம் ஹெர்ஷல்.
1781 கண்டுபிடிச்சிருப்பாங்க. யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்றுவதற்கு காரணமான வாயு மீத்தேன் வாயு. கிரேக்க விண்கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். யுரேனஸின் 27 துணைக்கோள்களில் மிக பெரியது டைட்டானியா. ரோமானிய கடல் கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் நெப்டியூன். நெப்டியூனின் 14 துணைக்கோள்களில் மிக பெரியது ட்ரைட்டன். குளிர்ந்த கோள் நெப்டியூன். நெப்டியூன் கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது எந்த கோளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது? யுரேனஸ். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள். குறுங்கோள்கள் பார்த்திங்கன்னா கோள வடிவத்தில் இருக்கும். சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் ப்ளூட்டோ, செரஸ், ஹௌமியா, மேக்மேக், ஈரிஸ். கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் நேரமும் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்றாகும். அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரமாகும். நிலவு பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? 3,84,400 கிலோமீட்டர். நிலவு பூமியின் அளவில் எத்தனை பங்கு? 1/4 பங்கு. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் சிறுகோள்கள். சிறுகோள் மண்டலம் எந்த 2 கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 2008 அனுப்பப்பட்டது. தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படுவது வால் விண்மீன்கள். இதில் தலைப்பகுதி திடப்பொருட்களால் ஆனது, வால் பகுதி வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது? 1986 தென்பட்டது. மறுபடியும் 2061 தோன்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள் விண்கற்கள். விண்கற்கள் பூமியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தை தாண்டி பூமியின் மேற்பரப்பை தாக்கும் கற்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விண்வீழ் கற்கள். பூமி சூரியனை எந்த திசையில் சுற்றுகிறது? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி. புவி வடிவம் கோள வடிவம். புவியின் வட துருவத்தில் இருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லும் கற்பனை கோடு புவியின் அச்சு. பூமி தனது அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது? 23.5 டிகிரி. பூமியின் அச்சு சாய்வு சுற்றுப்பாதையுடன் எத்தனை டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது? 66.5 டிகிரி. பூமியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் மணிக்கு 1670 கிலோமீட்டர். 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் மணிக்கு 845 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலுகிறது. துருவ பகுதியில் பூமியின் சுழலும் வேகம் சுழி. பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவது சுழலுதல். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவி ஒருமுறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள். இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் மறையாமல் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு நள்ளிரவு சூரியன். புவி ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஒரு நாள். புவி சுழலுவதன் காரணமாக ஏற்படுவது இரவு பகல். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு ஒளிர்வு வட்டம். புவி தனது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு சுற்றுதல். புவி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது?
30 கிலோமீட்டர். புவி சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஆகும் நாட்கள் 365 நாட்கள். தோராயமாக 365 நாட்கள்னு சொல்லுவாங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் இருக்கும். அந்த ஆண்டு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. லீப் ஆண்டு. புவி தன் அச்சில் சாய்ந்து கொண்டு சூரியனை சுற்றி வருவதால் தோன்றுபவை பருவ காலங்கள். புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு சூரிய அண்மை புள்ளி. புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும் நிகழ்வு சூரிய தொலைதூர புள்ளி. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. சம பகல் இரவு நாட்கள். ஜூன் 21ஆம் நாள் சூரியனின் கதிர்கள் கடகரேகை மீது செங்குத்தாக விழுகின்றன. அதனால் வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகலும் தென் அரைக்கோளத்தில் மிக நீண்ட இரவும் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கோடைக்கால கதிர் திருப்பம். டிசம்பர் 22ஆம் தேதி சூரியனின் செங்குத்து கதிர்கள் மகர ரேகையின் மீது விழும் நிகழ்வு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. குளிர்கால கதிர் திருப்பம். பூமியில் காணப்படும் 3 தொகுதிகள் பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம். உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் உயிர்கோளம். லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லில் இருந்து டேஸ் என்ற சொல் பெறப்பட்டது. பாறைக்கோளம் லித்தோஸ்பியர் என்ற சொல் பெறப்பட்டது. ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னா நீர்க்கோளம். அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் காற்று அல்லது வளி. பூமியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி வளிமண்டலம். வளிமண்டலத்தில் காணப்படும் முதன்மை வாயுக்கள் நைட்ரஜன் 78% மற்றும் ஆக்சிஜன் 21%. பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர். மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இந்திய பெருங்கடலில் டேஸ் பரப்பளவில் அமைந்துள்ளது. 10,500 சதுர கிலோமீட்டர்.